வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய நீடூர் சோமநாதர் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிவபெருமான் அருளும் தலங்கள் பல நம் தேசத்தில் உள்ளன. அவற்றில் தேவர்கள் வழிபட்ட தலங்கள் அநேகம். நாம் அந்த தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்தாலே நம் வினைகள் தீரும், கிரக தோஷங்கள் தொலையும், வாழ்வில் நன்மையும் நலமும் தேடி வரும். அப்படிப்பட்ட ஒரு தலம்தான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ள நீடூர். ஊழிக்காலத்தும் அழியாது நீடித்திருக்கும் ஊர் என்பதால் நீடூர் என பெயர் பெற்றது. இந்த தலத்தில் இறைவன் சோமநாதராக அருள் பாலிக்கிறார். இங்கு உறையும் அம்மை வேயூரு தோழி அம்மை எனும் இனிய திருநாமத்தோடு வீற்றிருக்கிறாள். அப்பர் பெருமானும் சுந்தரரும் சேக்கிலார் பெருமானும் மச்ச பிராணமும் போற்றி புகழும் திருத்தலம் என்கிறார்கள். இத்தலம் இந்திரன் முதலான தேவர்களும் பிரம்மன், திருமால், பத்ரகாளி முதலிய தெய்வங்களும் சிவனை வழிபாடு செய்த தலம் என்கிறார்கள். ஒருமுறை இந்த தலம் வந்த இந்திரன் சிவபூஜை செய்யும் நேரம் நெருங்கிவிடவே காவிரி கரையில் இருந்த மண்ணை எடுத்து லிங்கம் செய்து பூஜை செய்து வழிபட்டான். பின்பு இறைவனை தன் இனிய கானத்தால் துதித்தான். இந்திரனின் கானத்தால் மகிழ்ந்த ஈசன் இந்திரன் முன்பு தோன்றி திருநடன காட்சி அருளினார். இதனால் இந்த தல இறைவனுக்கு கான நர்த்தன சங்கரன் என்ற திருநாமமும் ஏற்பட்டது. இந்திரன் இங்குள்ள ஈசனிடம் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க இங்கு வந்து தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு அடுத்து வரும் 12 ஆண்டுகளில் சேரத்தக்க பொருள் செல்வங்களையும் புகழ் அனுபவ பேரறிவு வீடு பேறு ஆகியவற்றையும் வழங்கும் சோமநாதராக வீற்றிருக்கிறார் என்கின்றன புராணங்கள். தன்மசுதன் என்ற அசுரன் தான் செய்த பாவத்தால் நண்டாக பிறந்தான். தன் நிலை மாற வேண்டி காத்திருந்தவனுக்கு நாரத முனிவரின் தரிசனமும் உபதேசமும் கிடைத்தன. நாரதர் நற்கதி ஏற்பட நீடூர் சோமநாதரை வழிபட அறிவுறுத்தினார். அதன்படி அவன் சோமநாதரை வழிபட ஈசன் அருள் செய்து லிங்கத்துக்குள் ஐக்கியமாகுமாறு அருள் பாலித்தார். நண்டு இறைவனை வணங்கி நற்கதி அடைந்த தலம் இது என்பதால் கடக ராசிக்காரர்களுக்குரிய பரிகார தலமாகவும் விளங்குகிறது. கடக ராசிக்காரர்கள், லக்னக்காரர்கள் இங்கு வந்து ஈசனை வழிபட துன்பங்கள் தீர்ந்து நற்பலன்கள் மிகுதியாகும் என்பது நம்பிக்கை. மேலும் இத்தலம் முனையடுவார் நாயனார் முக்தி அடைந்த தலம் என்பது கூடுதல் சிறப்பு. இங்கு கோயில் கொண்டிருக்கும் அம்மையை சூரியன் வழிபட்டு அருள் பெற்றதால் அன்னைக்கு ஆதித்ய அபய வரதாம்பிகை என்ற திருநாமமும் உண்டு. அம்மனின் சன்னதிக்கு முன் உள்ள மண்டபத்தில் சனி பகவானுக்கு சந்நிதி உள்ளது. அம்மனையும் சனி பகவானையும் ஓரிடத்தில் இருந்து தரிசனம் செய்ய இயலும். அவ்வாறு தரிசனம் செய்பவர்களுக்கு சனி தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். சகல கிரகங்களையும் தன் அருள் பார்வையால் வழிநடத்தும் அன்னையை வணங்கினாலே நவகிரக தோஷங்கள் நீங்கும் என்பதால் இங்கு நவகிரக சன்னதி இல்லை. இத்தலத்தில் விநாயக பெருமான் பெரியவர், பழையவர், புனிதமானவர் என்ற 3 நிலைகளில் சிந்தாமணி விநாயகர், செல்வமகா விநாயகர், சிவானந்த விநாயகர் என்று அருள்கிறார். புதிய செயல் தொடங்குபவர்கள் இவரை வணங்கினால் உரிய ஆலோசனைகள் கிடைத்து தொடங்கும் செயல் நல்ல முறையில் முடிவடையும் என்கிறார்கள் பக்தர்கள். இத்தலத்தில் ஆனந்த தீர்த்தம், செங்கொல்லு நீரோடை, சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், இந்திர தீர்த்தம், பத்ரகாளி தீர்த்தம், முனிவர் தீர்த்தம், பருதி குண்டம், வருண தீர்த்தம் எனும் நவ தீர்த்தங்களில் நீராடி ஈசனை வழிபட பிறவி பிணி தீரும் என்கிறது தலபுராணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.